புசுன்னு வரி போடுவேன். இது யாரோட பேச்சுன்னு தெரியும் தானே. ட்ரம்ப் அமெரிக்காவில் 2வது முறையாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளை இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறார். பல நாடுகள் அதை பெருசாக கண்டுக்கிடலை அப்படின்னாலுமே கூட இது உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அந்த வகையில் ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி பேசணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, உலக அரசியல் போக்கு என்ன, அதனுடைய விளைவாக இந்தியாவில் நடக்கிறது என்ன, நம்முடைய மக்கள் இந்த விஷயங்கள்னால எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறது தான் இந்த பதிவு. பதிவு போடுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்பிரதாயமாக சொல்கிறது இல்லை. பேசப்படுற தலைப்புகளில் கூடுதல் விவரங்களோ மாற்று கருத்துக்களோ இல்லை வேறு கோணங்களோ இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சொல்கிறதன் மூலம் மேலும் இந்த விஷயத்தை ஒரு கலந்துரையாடலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கேட்கணும். வாங்க பதிவு போகலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்காவுடைய அதிபராக 2வது முறை வந்ததுக்கு பிறகு உலகம் முழுவதும் வரி பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல்லு பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள்கிட்ட நாங்கள் வரியை அதிகரிக்க போகிறோம், உங்களுடைய வர்த்தக கொள்கை எங்களுக்கு எதிராக இருக்குது, அதனால் எங்களுக்கு இசைவாக நீங்கள் மாறலை அப்படின்னா உங்களுக்கு அதிக வரி விதிக்கிறது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து அதன்படி நிறைய நாடுகளுக்கு வரியை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவிட்டையும் அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட மிரட்டல்கள். பெரிய அளவில் அதை இந்தியா பொருட்படுத்தலை. நேற்று கூட அமெரிக்காவுடைய வரி விதிப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவித்ததான செய்தியை பார்த்தோம். அந்த அமெரிக்காவுடைய இந்த மிரட்டல் குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராகவும், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு எதிராகவும் குறிவைச்சு வினையாற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு? ஏன் அமெரிக்கா பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கிறதுடைய காரணம் என்ன? உலக போர்களுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் தான் உலகினுடைய மேலாதிக்க நாடாக இருந்தது. உலக போர்களுக்கு பிறகு அந்த நிலை மாறி அமெரிக்கா அந்த இடத்த பிடிச்சது. இன்னை வரைக்கும் அதை தக்க வச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் சோவியத் யூனியனும் வளர்ந்து வந்தது. இப்போ அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் 2 எதிர் துருவ நாடுகளாக இருந்தது. 90களுடைய தொடக்கத்தில் சோவியத் யூனியன் உடைஞ்சு பல நாடுகளாக சிதறவுண்டது. அந்த நேரத்தில் ஒரு அமைதி ஒப்பந்தம் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்தது. அதில் பல கூறுகள் இருக்குது. அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா அதனுடைய தலைமையிலான அமெரிக்காவை ஏற்றுக்கொண்ட நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, நேட்டோ அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். அதே மாதிரி சோவியத் யூனியனுடைய தலைமை, அதை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து வார்ஷா கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பில் இருந்தது. அப்போ 90களில் சோவியத் யூனியன் உடைகிற போது 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தில் நேட்டோ கூட்டமைப்பையும் வார்ஷா கூட்டமைப்பையும் கலைச்சிடணும் அப்படிங்கிறது ஒப்பந்தமாக கையெழுத்திடப்பட்டது. அதை 2 நாடுகளும் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பிறகு வார்ஷா கூட்டமைப்பு நாடுகள் கலைக்கப்பட்டது. அந்த வார்ஷா கூட்டமைப்புங்கிறது இப்போ கிடையாது. ஆனால் நேட்டோ கூட்டமைப்புங்கிறது இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா அதை கலைக்கலை. அதுக்கு மாறா சோவியத் யூனியன்லேருந்து உடைஞ்ச பல நாடுகள், அந்த நாடுகளில் நேட்டோ கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கிட்டு அந்த நாடுகள்லாம் இராணுவ தளங்கள்லாம் ஏற்படுத்திது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் உக்ரைனையும் நேட்டோ கூட்டணியில் இணைச்சிக்கிட்டு அங்கேயும் இராணுவ தளம் அமைக்கணும் அப்படிங்கிறத நோக்கி அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த முரண்பாடுகளுடைய விளைவாகத்தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடங்குச்சு. முன்னாள் சோவியத் யூனியனுடைய பல நாடுகள் நேட்டோவில் இணைஞ்ச போது அதுக்கு பெருசாக ரஷ்யா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஆனால் உக்ரைன் இணைகிறதுக்கான முயற்சி நடக்கும்போது அதை ரஷ்யா வலிமையாக எதிர்த்தது. காரணம் என்னன்னா,
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ரஷ்யாவுடைய பல வணிக வழிகள் உக்ரைனோட தொடர்புடையது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பொதுவான கடல் பரப்பு இதெல்லாம் உக்ரைன் நேட்டோவில் இணைஞ்சது அப்படின்னா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால உக்ரைன் நேட்டோவில் இணைகிறத ரஷ்யா எதுக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த போர் நடக்குது. அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான உறவை குறித்து நம்ம பரிசீலிக்கணும்னா அதை நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு ஏன் கலைக்கப்படலை அப்படிங்கிறதுலேருந்து தான் தொடங்கணும். ஏன்னா அதுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு நாடுகள் கலைக்கப்பட்ட போது நேட்டோவும் கலைக்கப்பட்டிருக்கிற வேண்டும் அப்படிங்கிறதா சரியானது. அதை ஏற்றுக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு பிறகும் அமெரிக்கா அதை கலைக்க மறுத்தது. அதோடு மட்டும் இல்லாமல் மேலதிகமாக பல நாடுகள் அதில் இணைச்சிக்கிட்டு. அப்போ இந்த முரண்பாடு குறித்து ஆராயாமல் நம்ம உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையிலான உறவை பரிசீலிக்க முடியாது. அமெரிக்கா இன்றைய நிலையில் ஒரு ஒற்றை துருவ நாடு மாதிரி உலகை மேலாதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு 3 காரணங்களை முதன்மையாக சொல்லலாம். ஒன்று, அதனுடைய இராணுவ வலிமை. வேற எந்த நாடுகளையும் விட மிகைத்த இராணுவ வலிமையையும் இராணுவ தொழில்நுட்பங்களையும் வச்சிருக்கிற நாடு தான் அமெரிக்கா. அப்போ இந்த இராணுவ வலிமை அப்படிங்கிறது, இராணுவ தளவாட உற்பத்தி அப்படிங்கிறது, இராணுவ கருவிகள் தளவாடங்களுடைய விற்பனை அப்படிங்கிறது, இதெல்லாம் அமெரிக்காவை மேல்நிலையில் வச்சிருக்கிறதுக்கான காரணியாக இருக்குது. அடுத்து கட்டமைப்பு. உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஐநா தொடங்கி IMF, WTO, வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி பல கட்டமைப்புகள். இந்த கட்டமைப்புகள் எல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவானது அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அமெரிக்காவினுடைய நலனை மீறி இது எதுவும் செயல்படாது. அதோட மட்டும் இல்லாமல் பிற நாடுகள் அமெரிக்காவுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டதுன்னா அதை தடுக்கிறதுக்கும், மீறிச்சுன்னா அதை தண்டிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான கட்டமைப்பு பெரிய அளவில் உதவி செய்யுது. 3வது டாலர். அமெரிக்காவுடைய பணமான டாலர்ல தான் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பெரும்பாலும் நடக்குது. எந்த 2 நாடுகளும் தங்களுக்கு இடையில பொருட்களை ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணணும் அப்படின்னா அந்த வணிகம் டாலர்களுடைய அடிப்படையில் தான் நடக்கும். கிட்டத்தட்ட உலக நாணயமா டாலர் இருந்தது. அப்போ இந்த 3 காரணங்களும் இணைஞ்சு தான் அமெரிக்காவை ஒரு மேல்நிலை வல்லரசா ஆதிக்க நாடா நிலைநிறுத்திட்டு. இப்போ இந்த 3 காரணிகளில் இராணுவம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும். அண்மையில் நடந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர், அந்த போர் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களுடைய மயக்கத்தை அடிச்சு நொறுக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இஸ்ரேல் அப்படிங்கிறது முழுக்க அமெரிக்காவுடைய இராணுவ தொழில்நுட்பத்தின் கீழே சிறந்த பாதுகாப்பை பெற்றிருக்கு. அயன் டோம் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள், உளவு அமைப்புகள், இன்னும் பல்வேறு குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த எல்லாத்தையும் பல ஆண்டு காலம் பொருளாதார தொழில்நுட்ப தடையில் இருக்கிற ஈரான் ரொம்ப சுலபமாக அடித்து நொறுக்குச்சு. அதுவும் தன்னிடம் இருக்கிற பாடாவதியான தொழில்நுட்ப இராணுவ உபகரணங்களை வச்சுக்கிட்டு மிகச்சிறந்த இராணுவ தொழில்நுட்பமாக கருதப்படுகிற அயன்டோம் மாதிரியான வான் பாதுகாப்பு அம்சங்களை அடித்து துவச்சி எடுத்துது. இது அமெரிக்காவுடைய இராணுவ மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாயிடும். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் இருக்கு. இப்போ கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பல கேள்விக்குறிகளுக்கு உள்ளாயிருக்கு. பிரிக்ஸ் மாதிரியான கூட்டமைப்பு நாடுகள் உருவாகிருக்குது. உலகம் முழுவதும் ஐநா மாதிரியான அமைப்புகளுக்கு எதிராக பல நாடுகள் குரல் கொடுத்துருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாடுகளுடைய அறிவுறுத்தல்களை எல்லாம் மீறி இருக்குது. குறிப்பாக ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற விஷயத்தில் பெரும்பாலான நாடுகள் இந்த உலக அமைப்புகளுடைய தடையையும் அமெரிக்காவையும் ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படிங்கிற நிலையை அந்த 2 விஷயங்களும் முன்ன மாதிரி இல்லை, அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படிங்கிற நிலையில தான் 3வது விஷயமான டாலருடைய செல்வாக்கு, அதை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கமாக இருக்குது. இந்த டாலருடைய செல்வாக்கில் ஈரோ உருவாக்கப்பட்ட போதே ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. அதன் பிறகு இப்போ
ரஷ்யா சீனா மாதிரியான நாடுகள் டாலரை விட்டுட்டு தங்களுடைய சொந்த நாணயத்துல வணிகம் நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. தங்களுடைய ஆதரவு நாடுகள்கிட்ட அந்தந்த நாட்டினுடைய பணத்திலேயே வணிகம் நடத்தலாம் அப்படிங்கிற சிறப்புரிமையை கொடுத்துருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளும் தங்களுக்கான ஒரு பொது கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னும், டிஜிட்டல் கரன்சி அதை அடிப்படையாக வச்சுட்டு வணிகத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்து அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் இருந்து தான் அமெரிக்கா தன்னுடைய டாலருடைய ஆதிக்கத்தை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் மேலேயும் குறிப்பாக ரஷ்யா மேலேயும் அதீத கட்டுப்பாடுகளை விதித்து அதன் மூலம் தன்னுடைய டாலரை தக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது செயல்படுது. இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய வலிமை அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்தது இல்லை. அமெரிக்காவில் பெரிய அளவிலான உற்பத்தி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அது தன்னுடைய உற்பத்திகளெல்லாம் மூன்றாம் உலக நாடுகளுக்கு பெரிய அளவில் மாற்றி அமைச்சிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய உற்பத்தி துறை அப்படிங்கிறது அதிக செலவு பிடிக்கிறதா இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரும் முதலாளிகள்லாம் தங்களுடைய வணிக நடவடிக்கைகளை உற்பத்தி நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு வெளியில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக கலந்து வந்திருக்கிற சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகள், குறிப்பாக சீனா உற்பத்தியை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போயிருக்குது. இன்னைக்கு சீனா இல்லாமல், சீனாவுடைய பொருட்கள் இல்லாமல் எந்த நாடும் இல்லை அப்படிங்கிற நிலையை உற்பத்தி அளவில் உருவாக்கிது. அப்போ இந்த காரணங்களுக்காகத்தான் ரஷ்யா சீனா குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் எடுக்குது. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த வரி பயங்கரவாதம் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியா இந்த நிலைமைகளை எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, மிக அபாரமாக இதை பயன்படுத்திட்டு இருக்கு. இப்போ இந்திய பெருமுதலாளிகள் படு வேகமாக தங்களுடைய வளர்ச்சியை சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. உள்கட்டமைப்பு, இராணுவ உற்பத்தி, புதிய தொழில்நுட்பங்களை கண்டடைகிறது, இதிலெல்லாம் இந்தியா தன்னுடைய வருவாயினுடைய பெரும் பகுதியை செலவழிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இந்திய முதலாளித்துவம் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வணிக உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் இந்தியாவுக்கு தான் அதிக லாபம் இருக்குது. அமெரிக்கா இந்தியாவிலிருந்து சராசரியாக 87 பில்லியன் அளவுக்கு பொருட்களை இறக்குமதி பண்ணுது. ஆனால் அமெரிக்காவிட்டிருந்து இந்தியா இறக்குமதி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 41 பில்லியன் அளவில் தான் இருக்குது. அப்போ இடையில ஒரு 45 பில்லியன் கேப் இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. அப்போ இதை சரி கட்டும் விதமாக தான் அமெரிக்கா இந்தியாவின் மீதான வரியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது. அமெரிக்காவுடைய பொருட்களை இன்னும் அதிகமாக இந்தியா இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக விவசாய பொருட்கள். இப்போ விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணால் அது இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இன்னைய வரைக்கும் 60% அளவுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறது விவசாயத்துறை தான். அப்போ இந்த மாதிரியான நிலையில் விவசாய உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா அது இந்திய விவசாய சந்தையை பாதிக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியாவை விட மிக அதிக மானியம் அமெரிக்காவில் விவசாய உற்பத்திக்கு வழங்கப்படுது. இப்போ இதனால் அமெரிக்காவில் விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுல இந்தியா தயக்கம் காட்டுது. அதே நேரத்தில் இராணுவ தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், இராணுவ தளவாடங்கள், புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்போது சற்றேறக்குறைய ஒரு பேரம் பேசுகிற நிலையில இருந்து புதிய தொழில்நுட்பங்களை வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா இல்லை அப்படின்னா பிற ஐரோப்பிய நாடுகள்லையோ ரஷ்யாவிட்டையோ இருந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்குது. அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இந்த இடத்துல பெரிய அளவில் கட்டுப்படுத்துறதுக்கு இயலாமல் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சீனாவுடைய வளர்ச்சி அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா துணையாக இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் பல நகர்வுகளை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு காரணங்களும் இணைஞ்சு தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை தீர்மானிக்குது. அதனால தான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நேரடியாக கடிதம் எழுதி மிரட்டல் விடுக்கிற ட்ரம்ப்
இந்தியாவுக்கு அந்த மாதிரியான நேரடியான மிரட்டல் எதையும் விடுக்கலை. அதுக்கு பதிலாக பல சுற்றிய வளைப்புகள் மூலம் இது நடந்துகிட்டு இருக்கு. அதையும் கூட இந்தியா மிக தெளிவாக எதிர்கொண்டுகிட்டு இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு முறைகளையோ இல்லை மறைமுகமான மிரட்டல்களையோ பெரிய அளவில் பொருட்டாக எடுத்துக்கிடவும் இல்லை, அதை மதிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் நமக்கு தெரிவிக்குது. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகள்னால இந்தியாவுடைய பெருமுதலாளிகள் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்திய முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை உருவாக்குற வளர்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தான் முதன்மையான சிக்கல். இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்காத வளர்ச்சி அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதில் பாஜக தான் இப்படி செய்யுது, காங்கிரஸ் இப்படி செய்யாது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸினுடைய மன்மோகன் சிங் போட்டு தந்த பாதையில் தான் பாஜகவினுடைய மோடியினுடைய பயணம் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ரெண்டு இல்லாத வேற ஒரு புதுசாக ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் எந்த மாற்றத்துக்கும் இடம் இருக்காது. இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வேறு சில விதங்களில் அந்த பாதிப்புகளுடைய அளவு வித்தியாசம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று கச்சா எண்ணெய். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய இருந்த கச்சா எண்ணெயுடைய சர்வதேச விலையை விட இன்னைக்கு பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற பெட்ரோல், டீசல் மாதிரியான பொருட்களுடைய விலை அன்றைய விட இன்னைக்கு கடுமையாக உயர்ந்திருக்கு. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறையுதோ அப்பெல்லாம் குறையிற விதத்துக்கு ஏற்ப இந்தியாவுடைய வரிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அன்றைய விட இன்னைக்கு விலை ஒரு மடங்கு அதிகமாயிருக்கு. இப்போ பெட்ரோல், டீசல் விலை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பொருளுடைய விலையை மட்டும் தீர்மானிக்காது. அதுக்கு மாறா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொருட்களுடைய விலையும் பெட்ரோல், டீசல் விலையை அடிப்படையாக வச்சு மாற்றமடையும். எப்படி அப்படின்னா, இந்தியா முழுக்கும் பொருட்களை பரவலாக்கம் பண்ணுறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு, போக்குவரத்துக்கு பெட்ரோல், டீசல் தான் இன்றியமையாத எரிபொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பெட்ரோல், டீசலுடைய விலை இந்த அளவுக்கு உயர போகும்போது அது பிற எல்லா பொருட்களுடைய விலையையும் உயர வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிருக்குது. இப்போ ரஷ்யா மேலும் தன்னுடைய விலையை பெரிய அளவில் குறைச்சிருக்கு. இப்போது குறைஞ்ச விலையில தான் கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு $5-8 வரைக்கும் விலை குறைவாகத்தான் ரஷ்யா இந்தியாவுக்கு பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்குது. இந்தியா தன்னுடைய ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40% ரஷ்யாட்ட இருந்து தான் இப்போ இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாட்ட $5-8 வரைக்கும் விலை குறைவான கச்சா எண்ணெயை வாங்கும்போது அந்த அளவில் மட்டுமே சற்றேறக்குறைய ஒரு நாளைக்கு 130 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாகுது. இப்படி வாங்குற எண்ணெய்கள்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருதா அப்படின்னா அப்படி இல்லை. அதில் பெரும்பகுதி பல தனியார் நிறுவனங்கள் சுத்திகரித்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யாவிட்ட இருந்து விலை குறைவான கச்சா எண்ணெயை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய பலன் கொஞ்சம் கூட மக்களுக்கு கிடைக்காம நேரடியாக முதலாளிகளுக்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரு லிட்டரில் 60% அளவுக்கு வரி தான் இருக்குது, 40% தான் அடக்கம் இருக்குது. இப்போ இந்தியாவில் ஒரு நாளைக்கு 2.08 பில்லியன் லிட்டர் இந்தியாவில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா சற்றேறக்குறைய 4500 கோடி பெட்ரோலிய பொருட்களுடைய வரியிலிருந்து மட்டுமே கிடைக்கும். இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்திய மக்களுடைய உழைப்பு படுபயங்கரமாக சுரண்டி எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆனால் இதோட ஒப்பிட போனோம் அப்படின்னா காங்கிரஸ் காலத்தில் இந்த அளவுக்கு உச்சமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்களும் தனியார் நிறுவனங்களுக்காக, பெருமுதலாளிகளுக்காக சர்வதேச விலையை பொறுத்து விலை அதிகரிக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே கூட
இந்த அளவுக்கு வரியை அவங்க வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகலை. அதனால ஓரளவு பெட்ரோலுடைய விலை வந்து கட்டுக்குள்ள இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயமா பார்க்கணும். அடுத்து சமூக விளைவு, முதலாளித்துவ வளர்ச்சி, பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான நடவடிக்கை, இந்த எல்லா விஷயங்கள்லையும் காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, பிற எந்த கட்சிகளும் சரி பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் இருக்காது, இருக்க போறது இல்லை. ஆனால் பிற கட்சிகளை விட பாஜக இருக்கிற தீங்கான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, தங்களுடைய ஆதிக்கத்துக்காக, அதாவது தங்களுடைய தேர்தல் ஆதிக்கத்துக்காக, வாக்கு வங்கிக்காக மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை, அது மிக தீவிரமான பாதிப்புகளை மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்தியிருக்கு. தொடக்கத்திலேயே இந்த மத அடிப்படையிலான பிளவு வந்து இருந்தது அப்படின்னாலுமே கூட கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக வந்ததுக்கு பிறகு இது மிக தீவிரமாக வந்து பிளவுபடுத்தப்பட்டிருக்குது. திட்டமிட்டு அந்த பிளவு வேலையை வந்து நடக்குது. இதுவும் நீண்டகால நோக்கில் இந்தியாவுக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களை நேரடியாக பாதிக்கிற இந்த 2 முதன்மையான அம்சங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட எந்த முதலாளித்துவ நிறுவனங்களானாலும் சரி அல்லது எந்த உலக நாடுகளானாலும் சரி இதை பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கிடல. காரணம் என்ன அப்படின்னா, உலக வர்த்தகம், உலக அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மிக துல்லியமாக பெருமுதலாளிகளுடைய, கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களை தான் முன்னிறுத்தி இருக்குமே தவிர மக்களை முன்னிறுத்தி இருக்காது அப்படிங்கிறது தான் முதன்மையானது. அப்போ இந்த அடிப்படையிலிருந்து தான் உலக அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரம்ப் பிற நாடுகள் மீது வரி பயங்கரவாதத்தை செய்ததாக இருந்தாலும், இல்லை இந்தியாவில் பிஜேபியினுடைய நடவடிக்கைகளாக இருந்தாலும், இதுதான் அடிப்படை அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை இருக்குது. பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏற்புடையதாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆவணம் செய்யுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.